ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரீன் சிக்கன் கறி. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கிரீன் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தயிர் 1 கப், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 1/2 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கிரீன் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நம்மக்கிட்ட 1 கப் தயிர் இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இது 10 நிமிஷத்துலேருந்து ½ அன் ஹவர் வரைக்கும் நமக்கு நல்லா இது ஊற வைக்கலாம். நம்ம இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து இந்த க்ரீன் கறிக்கான நம்ம மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோட காரத்துக்கு இந்த 4 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணுறோம். 1 கைப்பிடி அதே மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கறிக்கான மசாலாவை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பேன் வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க ஜீரகமாக நம்ம தாளிச்சிக்கலாம். ஜீரகம் தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இது ஒரு 1 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
நல்லா ஒரு நிமிஷம் வந்து நம்ம நல்லா இதை சிக்கனை இந்த பேஸ்ட்டில் வதக்கிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் நம்ம மூடி வச்சு தான் வேக விட போகிறோம். அப்போ வந்து அதிலிருந்துமே நமக்கு வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஸோ இந்த அளவுக்கு விட்டோன்னா போதும். இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 7 to 10 minutes வேகட்டும். நான் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நம்மளோட கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து நமக்கு ஒரு திக் கிரேவி கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வத்த விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நல்லா ட்ரை ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து செமி கிரேவியாக இந்த மாதிரி சர்வ் பண்ணணும்னு நினச்சாலும் இது வந்து சப்பாத்தியோட, இட்லியோட, தோசையோட, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைஸோடையுமே ரொம்ப நல்லா கம்பைன் ஆகும். ஒரு வேளை நீங்கள் வந்து ட்ரையாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை ஆக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இது க்ரீன் சிக்கன் கறிங்கிறதுனால நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து இறக்கிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணலாம். இதை போட்டு நமக்கு ஒரு 5 minutes இருந்தால் போதும். சும்மா ஜஸ்ட்டு வந்து நமக்கு இதோடைய அந்த ஃப்ளேவர் மட்டும் உள்ளே இறங்கினா போதும். ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். இந்த சமயத்திலே இது கூட நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா க்ரீமியாக, ரிச்சியாக, நல்ல டெலிஷியஸாக நம்மளோட க்ரீன் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சிக்கன் கிரேவியை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த க்ரீன் சிக்கன் கறி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா டேஸ்டியாக, எம்மியாக, பார்க்கவே க்ரீமியாக, டெலிஷியஸாக, நல்லா க்ரீனாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா ஹெல்த்தியானதும் கூட, ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி புதினா பசங்களாம் சாப்பிடல, பட் சிக்கன் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ரைட் பிளேஸ் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரைஸோடு இல்லாமல் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, எது கூட நாலுமே, இடியாப்பம் கூட சூப்பராக வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.